திருமண வீட்டில் எது முக்கியமான ஒரு விஷயமா இருக்குன்னா, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மகனும் அந்த மகனுக்காக நியமிக்கப்பட்ட மகளும் திருமண வாழ்வில் இணைக்கப்படுவது, அதுதான் பிரதானமான விஷயம். அதுக்காக தான் எல்லாம் கொண்டாட்டமும் நடக்குது. அவங்க வீட்டில் செலிப்ரேஷன் நடக்கும், விளக்குகள் எரியும், பண்டிகை கால நாட்கள்ல இருக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்கும். உறவுகள் வருவாங்க, பரிசுகள் பரிமாற்றப்படும். அந்த பையனை ரொம்ப ஸ்பெஷலா கவனிப்பாங்க, அந்த பொண்ணை ரொம்ப ஸ்பெஷலா கவனிப்பாங்க. அவங்களுக்கு புது புதுசா ஆடைகள்லாம் கொடுப்பாங்க, ஆபரணங்கள் கொடுப்பாங்க. நிறைய செலிப்ரேஷன் நடக்கும். இப்ப யூதர்களுடைய திருமணம்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, ஒரு மாசமா கொண்டாட்டம் நடக்கும் அவங்க வீட்டுல. நம்ம ஊர்ல எல்லாம் 3 நாள் நடந்தாலே பெரிய விஷயம். 30 நாட்கள் நடக்குமா? ஏன் அந்த கொண்டாட்டம்? ஏன் அந்த பொண்ணுக்கு எல்லா வெகுமானங்கள் கொடுக்கறாங்க, பையனுக்கு பரிசு கொடுக்கறாங்க? அங்க திருவிழா கோலம் போல அங்க உறவினர்கள் வராங்க, சாப்பாடு எல்லாம் நடக்குது. ஏன்னா நோக்கம் ஒண்ணு இருக்கு பாருங்க. அந்த நோக்கத்துக்காக தான் இவ்வளவு விஷயம் நடக்குது. நோக்கம் என்ன? அந்த பொண்ணும் பையனும் இணைந்து ஒரு சந்தோஷமான திருமண வாழ்க்கை வாழணும். அதுதான் நோக்கம் பாருங்களேன். அப்ப அதுக்காக தான் பரிசுகள் கொடுக்கப்படுது, அதுக்காக தான் வெகுமானங்கள் பரிமாற்றப்படுகிறது, அதற்காக தான் அங்க கொண்டாட்டம் நடக்குது, திருவிழா நடக்குது, சாப்பாடு நடக்குது, Dress கொடுக்குறாங்க, பரிசுகள் எல்லாமே நடக்குது பாருங்க. இப்ப இது எல்லாம் நடப்பதின் நோக்கம் என்னன்னா, அங்க ஒரு உயர்ந்த நோக்கம்னு ஒண்ணு இருக்கு. அந்த நோக்கம் என்ன? திருமணத்துல இணைக்கப்படுகிற அந்த பையனும் பொண்ணும் இணைந்து மகிழ்ச்சியை வாழ்வது. அப்ப இதுக்காக தான் எல்லாமே செய்யப்படுகிறது. அப்ப அது போல நோக்கம் என்ன? நாமும் அவரும் இணைந்து செயல்படுவது. அதுதான் நோக்கம் பாருங்க. இப்ப நான் சொல்றேன், அதுக்காக தான் ஆண்டவர் நமக்கு அனுபவிக்கிறதுக்கு எல்லாமே தராரு. ஆண்டவர் கொண்டாட்டம் தராரு, சந்தோஷம் தராரு, Dress தராரு, உயிர் தராரு, சுகம் தராரு, ஆற்றல் தராரு, வல்லமையை தராரு, படிப்பு தராரு, ஞானம் தராரு, புத்தி தராரு, நல்ல வாழ்க்கை துணையை தராரு, குழந்தை செல்வங்களை கொடுக்கிறாரு, பேரப்பேத்திகளை கொடுக்கிறாரு, எல்லா வசதிகளை கொடுக்கிறாரு. இது எல்லாம் கொடுப்பதின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மணமகன் மணமகள் இணைவதுதான். அப்ப அவர் மணவாளன், நான் மணவாட்டி. நம்ம இணைக்கப்படுகிற அந்த உறவு தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு பாருங்களேன். அவன் எல்லா கொண்டாட்டமும் நடந்துட்டு அந்த பொண்ணும் பையனும் அந்த ஸ்டேஜ்ல இருந்து அவங்களுக்கு திருமணம் பண்ணி முடிக்கிற நேரத்துல எல்லாம் உறவினர்கள் வந்துட்டாங்க, விருந்தெல்லாம் ஆயத்தமாயிருச்சு, எல்லாம் ரெடி. ஆனா பொண்ணு எஸ்கேப்பு, பையன் எஸ்கேப். எப்படி இருக்கும் பாருங்க. பையன் இருக்கிறான், பொண்ணு எஸ்கேப்பு. இல்ல பொண்ணு இருக்கு, பையன் எஸ்கேப். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நிறைய நேரத்துல அப்படிதான் எடுது. அது பொண்ணு போயிட்டு என்ன பண்ணிட கூடாது, ஐயோ கார் வந்திருக்கு, நகை வந்திருக்கு, சாப்பாடு வந்திருக்கு அப்படின்ட்டு அது பின்னாடி போயிடக்கூடாது பாருங்க. மாப்பிள்ளைனாலதான் இவ்வளவும் வந்திருக்கு. மாப்பிள்ளை போயிடக்கூடாதுப்பா. பொண்ணு மட்டும் வரல, கூட சேர்ந்து ஒரு 200 சவரன் சேர்ந்து வந்திருக்குன்னு 200 சவரன் தான் போய் பிடிச்சிக்க கூடாது. பொண்ணு வந்ததுனாலதான் சவரன் வந்திருக்குது, பையன் வந்ததுனாலதான் விருந்து வந்திருக்குது. நான் சொல்றேன், கர்த்தர் வந்ததுனாலதான் வாழ்க்கை வந்திருக்கு, ரட்சிப்பு வந்ததுனாலதான் சமாதானம் வந்திருக்கு, ஆண்டவர் வந்ததுனாலதான் எல்லாமே வந்திருக்கு பாருங்க. யோசித்து பாருங்க. 100, 200, 1000 சவரம் கூட இருக்கட்டுமே, பெரிய பெரிய BMW காராவே இருக்கட்டுமே, பெரிய அலங்காரம் இருக்கட்டுமே, பெரிய பெரிய அறுசுவை உணவு இருக்கட்டுமே, எல்லாம் இருந்தும் அங்க பொண்ணு இல்ல, மாப்பிள்ளை இல்லைன்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அதான் வாழ்க்கையும். நிறைய பேர் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொண்ணு மாப்பிள்ளை முக்கியம் இல்லையா அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. இல்ல, நான் சொல்றேங்க, கர்த்தர் தான் முக்கியம், மணவாளன் மணவாட்டி தான் முக்கியம் பாருங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதை பிரதானப்படுத்தும் பொழுது, இதை முதன்மைப்படுத்தும் பொழுது, நான் சொல்றேன், 100க்கு 100 சந்தோஷம் உண்டாகுது பாருங்க. வாழ்க்கையில 100% மகிழ்ச்சி உண்டாகுது பாருங்க. நம்ம எல்லாம் பாக்குறோம் இல்லையா? நீங்களாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல. நான் நிறைய பாக்குறேன், கேள்விப்படுறேன், எல்லாம் அனுப்புறாங்க பாருங்க. எல்லாம் சூப்பரா இருந்ததுங்க. தாலி கட்டுற இடத்துல பொண்ணை காணும், தாலி கட்டுற இடத்துல மாப்பிள்ளை காணும். ஒரு இடத்துல இப்படி ஆச்சாம், எல்லாம் பெரிய மண்டபம், பெரிய விருந்து, எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு. நீங்க கூட கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த சம்பவத்தை. எல்லா மேரேஜுக்கு எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு. பொண்ணும் மாப்பிள்ளையும்
உக்காந்துட்டு இருக்காங்க. பையன் வந்து தாலி கட்டுற நேரத்துல பொண்ணு சொல்லிருக்கு, ஸ்டாப்பு, கட்டாத. ஏன் ஏன் என்னாச்சு? பையன் கேட்குறேன், என்னாச்சு? சொந்தக்காரன், ஏன் என்னாச்சு? என்ன கட்டுறதுன்னு ஒருத்தன் வருவான். அது கேள்விப்பட்டிருக்கீங்களா? சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதுக்கப்புறம் இந்த அம்மாவுடைய லவ்வர் வந்தான். அவன் இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு கொடுமையா இல்லையா? எவ்வளவு வேதனையா இல்லையா? அப்ப நான் சொல்றேன், நமக்காக நியமிக்கப்பட்ட ஒரு மணவாளன் இருக்கிறார். நமக்காக நிச்சயிக்கப்பட்ட மணவாளன் இருக்கிறார். அந்த திருமண வீடு எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். அந்த வந்தவங்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்களேன். எல்லாமே நிறைவா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னா அந்த பொண்ணும் பையனும் இணைந்து மகிழ்ச்சியான ஒரு இல்லற வாழ்க்கை துவக்கணும். அதுபோலதான் நான் சொல்றேன், அவரும் நாமும் சேர்ந்து இணைக்கப்பட்டு ஒரு இன்பமான மகிழ்ச்சியான ஒரு உறவு கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இருக்குமே. ஆனால் நான் சொல்றேன், நமக்கும் மகிழ்ச்சி உண்டாகும், நம்மை சார்ந்தவர்களுக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். அதற்காக தான் இத்தனை செட்டப் நம்ம லைஃப்ல. பூமி என்ற ஒரு செட்டப் எதுக்கு? வாழ்க்கை என்ற செட்டப் எதற்கு? திருமணம் என்ற செட்டப்பு, பிள்ளைகள் என்ற செட்டப்பு, வீடு, படிப்பு, இவ்வளவு செட்டப் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அவரோடு சேர்ந்து வாழ்றதுக்காக தான். மெயின் கோர்ஸ் அதுதான் பாருங்களேன். ஃபுட்டில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, மெயின் டிஷ்னு ஒன்று இருக்கும், சைட் டிஷ்னு ஒன்று இருக்கும். மெயின் டிஷ்னு ஒன்று இருக்கும், சைட் டிஷ்னு ஒன்று இருக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். மெயின் டிஷ்ஷு, சைட் டிஷ்ஷு. ஆமா, வாழை இழை போட்டு ஒரு கேசரி இல்லை ஒரு ஸ்வீட்டை வச்சு, கத்திரிக்காய் பச்சடி வச்சு, ஆனியன் பச்சடி வச்சு, இதெல்லாம் என்னது? சைட் டிஷ் வச்சுட்டு மட்டன் பிரியாணி போடல எப்படி இருக்கும்? நல்லா சூடாக மட்டன் பிரியாணி செஞ்சுட்டு சைட் டிஷ்லாம் வச்சுட்டாங்க. இலைய போட்டாங்க, தண்ணி வச்சுட்டாங்க, வாட்டர் பாட்டில் வச்சுட்டாங்க, வாழைப்பழம் வச்சுட்டாங்க, ஒரு ஸ்வீட் வச்சிருக்கிறாங்க, கத்திரிக்காய் பச்சடி வச்சிருக்கிறாங்க, ஆனியன் பச்சடி வச்சிருக்கிறாங்க. வாசனை தூக்குதீங்க. அங்க கிச்சன்ல வந்து மட்டன் பிரியாணி சூடா இறக்கிருக்காங்க பாருங்க. மெயின் டிஷ் அதான், அது வந்து இறக்கல. எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? ஓ ரைட்டு, அந்த வெங்காயத்தையும் கத்திரிக்காவையும் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். நம்ம மனசுலேயே திட்டிட்டு போவோம், எவன் அவன் கல்யாணத்தை வச்சான். சொல்லுங்க பார்க்கலாம். சைட் டிஷ்ஷோட மெயின் டிஷ் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. இப்படி கூட பாருங்க, சைட் டிஷ் நிறைய இருந்துட்டு மெயினா ஒரு ரைஸ், அந்த குழம்பு நீங்க சாப்பிடலன்னு வச்சுக்க திருப்தியா இருக்காது. தெரியுமா உங்களுக்கு? மெயினான ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம், இது மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். சைட்ல வந்து நிறைய ஐட்டம் இருந்தாலும் 10 வகையான கூட்டு, 20 வகையான பொரியல், அது நான் எல்லாமே இருந்து ரைஸ், ரசம், சாம்பார் போன்ற இப்படிப்பட்ட விஷயங்கள் இல்லாம நீங்க சாப்பிட்டு பாருங்களேன், என்னதான் சாப்பிட்டாலும் ஒரு திருப்தி இருக்காது பாருங்க. நான் சொல்றேன், வாழ்க்கையில நம்ம எத்தனை நிறைவோடு கடந்த நாட்கள்ல வாழ்ந்திருந்தாலும் கர்த்தரோடு வாழ்கிற அந்த மெயின் கோர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதான் வாழ்க்கையை நிறைவாய் மாற்றுகிறது, முழுமைப்படுத்துகிறது, வாழ்க்கையை முழுமையாக்குகிறது, வாழ்க்கையினுடைய அந்த பிறவி பயனை அடைய செய்கிறது. அதுக்காகவே நம்ம பிறந்திருக்கோம் பாருங்களேன். அவரோடு இணைந்து வாழ்வதற்காகவே பிறந்திருக்கோம் பாருங்களேன். வாழ்க்கை முழுமை அடைகிறது. அதனால்தான் பிரசங்கின் ஆக்கியோன் பிரசங்கின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் எழுதுறார், என்ன மாதிரி யாராச்சும் சூப்பரா சாப்பிட முடியுமா? என்ன மாதிரி யாராச்சும் வீடு கட்ட முடியுமா? என்ன மாதிரி சம்பாத்தியம் பண்ண முடியுமா? என்ன மாதிரி எனக்கு இருக்கிற மாதிரி வேலைக்காரர்கள்லாம் உங்களுக்கு இருக்கிறாங்களா கேட்கிறாரு பாருங்க. பிரசங்கி 2ல் எழுதுறாரு, இருக்காங்களா? நான் அவ்வளவும் பட்டினேன். ஆனா பாருங்க, அவர் எழுதுறாரு தன்னுடைய வாழ்க்கையில அவர் பின்மாறி போயிட்டாரு பாருங்க. பின்மாறி போனதுக்கு அப்புறம் அவர் மனம் திரும்பி எழுதின ஒரு புஸ்தகம் தான் பிரசங்கின் புஸ்தகம். தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் எழுதுறாரு அவரு. எல்லாத்தையும் பிரதானமா வச்சுட்டு கர்த்தரை பிரதானமா வைக்கல பாருங்க அவர் லைஃப்ல. அப்ப எல்லாத்தையும் பிரதானமா வச்சுட்டு கடைசியில ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமா இருக்கு. எல்லாருந்தும் ஒரு பெரிய சந்தோஷம் இல்லைங்க, கொஞ்ச நாள் இருந்துச்சுங்க, அதுக்கப்புறம் சந்தோஷம் போயிடுச்சுங்க, ஒரு நிறைவா இல்லைங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிகாரத்துல எழுதுகிறாரு, தேவன் செய்வது எதுவோ அது நிற்கும், தேவன் செய்வது எதுவோ அது நிலைக்கும், அது மாயைன்னு சொல்லல பாருங்க அவர். 3ல் அவர் உணர்ந்துடுறாரு, 2ல் சொல்றாரு, 2ல் எல்லாம் இருக்கு, ஆனா மனசுக்கு எப்படி இருக்கு? சஞ்சலமா இருக்குங்கிறாரு. ஆனா 3ல் சொல்றாரு, இல்ல, தேவன் அவரோடு உள்ள ஒரு ஐக்கியம் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தக்க வைக்கும், நிலைக்க வைக்கும், நிற்க வைக்கும். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கும் நிலைக்கும், அதை நான் அறிந்திருக்கிறேன். எப்ப அறிஞ்சிருக்கிறாரு பாருங்க அவர். அவர் சொல்றாரு, இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சு, இப்போ அவர் புரிஞ்சிட்டாரு.
திருமணத்துல 1000 சந்தோஷங்கள் இருந்தாலும் கல்யாணம் பொண்ணும் பையனும் இணைந்து மகிழ்ச்சியை வாழ்றதுதான பிரதானமான விஷயம். அது இப்ப புரிஞ்சிடுச்சு. வாழ்க்கையில் 1000 இருந்தாலும் நானும் அவரும் சேர்ந்து மகிழ்ச்சியான ஒரு உறவுல வாழ்றதுதான உத்தமமான ஒரு வாழ்க்கை என்பதை நம்ம அறிந்து கொள்வது இவர் அறிஞ்சுக்கிட்டாரு பாருங்க. நான் அறிவேன், அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். அப்படின்னா சமூகத்தில் பயந்திருக்கணும்னு அர்த்தம் அவருக்கு மதிப்பை கொடுக்கணும், அவருக்கு மரியாதையை கொடுக்கணும் என்றதுக்காகவே தேவன் மனுஷனுடைய வாழ்க்கையில் இப்படிலாம் செஞ்சு வச்சிருக்கிறாரா பாருங்க. இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆதார சிந்தை, அடிப்படை சிந்தை. தேவனே உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய சன்னிதானத்திலே பரலோகத்துல ஆண்டவரோடு சேர்ந்து வாழ போறோம். ஆனா இந்த பூமியில அவரோடு சேர்ந்து வாழ்றதுதான் அற்புதமான ஒரு விஷயமா இருக்கு. பரலோகத்தில் அந்த ராஜ்யத்தில் அவரோட தான் நம்ம வாழ போறோம். ஏன்னா இந்த உயிர் இருக்கு பாருங்க, இந்த ஜீவன் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் தந்த தீபமா இருக்கிறது. அவர் தந்தது பாருங்க. இது தந்த தேவனிடத்துல தான் போய் அங்கிருந்து தான் வந்தது, அங்கதான் போய் வாழ போகுது. ஆனா இந்த பூமியில ஏன் ஆண்டவர் இந்த பூமியில ஏன் இப்படி வாழ்க்கை கொடுத்திருக்கிறார்? ரட்சிக்கப்பட்ட உடனே தேவனோட தானே வாழணும். ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படி பரலோகத்துக்கு கூட்டு போயிடலாம்ல? இல்ல இல்ல, ரட்சிக்கப்பட்ட உடனே ஏன் நம்மளை இங்க வச்சிருக்கிறாருன்னா சாட்சிகளா வச்சிருக்காரு பாருங்களேன். இந்த பூமிக்கு ஒரு விஷயத்த சொல்ல அவர் விரும்புறாரு. இந்த உலகத்துக்கு ஒரு விஷயத்தை அவர் காட்ட விரும்புறாரு. மனுமக்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புறாரு. அது எப்படி சொல்ல விரும்புறாரு, செய்ய விரும்புறாருன்னா நம் மூலம் அதை அவர் செய்ய விரும்புகிறார் பாருங்களேன். அதான் அவருடைய நோக்கமா இருக்கு. பலர் கேட்கலாம், ஏன் இங்க வச்சிருக்கிறாரு நம்மள? தேவனோட தானே வாழணும், தேவன் பரத்தில் இருக்கிறாருல்ல. ஆமா, ரட்சிக்கப்பட்ட உடனே அப்படியே தண்ணி தொட்டியில முக்குனாங்க பாருங்க, ஞானஸ்தான தொட்டியில அப்படியே மொத்தமா வாயும் மூக்கையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் பிடிச்சி வச்சிருந்தாங்கன்னா மொத்தமா சேர்ந்து கிளம்பிட்டு இருக்கலாம்ல. ஆனா ஏன் இங்க வச்சிருக்கிறாருன்னா இங்க வைத்திருப்பதனுடைய பெரிய நோக்கம் இருக்கிறது. இங்க ஒரு வேலையை பார்க்கணுன்றதுக்காக தான் அவர் தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். இந்த பூமியில தான் தேவனுடைய தெய்வீக பாதங்கள் வைக்கப்பட்டது, தெய்வீக கால்கள் இங்கே வைக்கப்பட்டது. நிலவுல நீல் ஆம்ஸ்ட்ராங் அவங்க முதலா கால் வச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவரை சொல்லுவாங்க, இல்லைன்னா 2ஆவதா போனவரை பத்தி சொல்லுவாங்க. ஆனா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அவர்கிட்ட பேட்டி கேட்டாங்களாம். அவரு சந்திரனுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா கேட்டாங்களாம், எப்படிங்க இருந்துச்சு அனுபவம்? முதல் முறையா நிலாவுல கால் வச்சிங்களே, எப்படிங்க இருந்துச்சு? அவர் சொன்னாரா, நான் நிலாவுல கால் வச்சது பெரிய விஷயம் இல்லைங்க, யார் வேணாலும் வைக்கலாம், இதுக்கப்புறம் யார் வேணாலும் வைக்கலாம். நிறைய பேர் வச்சுட்டாங்க பாருங்க நிலாவுல போயிட்டு. ஆனா அவர் சொன்னாரு, சகலவற்றையும் படைத்த தெய்வம் மாம்ச அவதாரம் எடுத்து இந்த பூமியில காலை வச்சாரு பாருங்க, இந்த மண்ணுல காலை வச்சாரு பாருங்க. ஆவியான தேவன் மாம்ச அவதாரம் எடுத்து மாமிச உடலோடு இந்த உலகத்துக்கு வந்து இந்த பூமியில அவருடைய காலை வச்சாரு பாத்தீங்களா? அதுதாங்க பெரிய அற்புதம், அதுதாங்க பெரிய அற்புதம். என்ன காட்டுறாரு? இந்த பூமியில இந்த உலகத்துல மனுஷன் ரொம்ப அற்புதமா வாழணும்னு அவர் ஆசைப்பட்டார், அருமையா வாழணும்னு ஆசைப்பட்டார், நிறைவா வாழணும்னு ஆசைப்பட்டார், கொண்டாட்டமா வாழணும்னு ஆசைப்பட்டார், சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்பட்டார். ஏன்னா அவர் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. அது நமக்கு புரியணும் பாருங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஏதோ ஒரு வத்தலும் தொத்தலமா இருக்கிறவரு, அப்படியே டென்ஷனா இருக்கிறவரு, அப்படி எப்ப பார்த்தாலும் அப்படியே ஒரு பரபரப்பா இருக்கிறவரு, எப்ப பார்த்தாலும் யார போட்டு தள்ளான்னு சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறவரு அப்படி நினைக்காதீங்க. அவர் ரொம்ப ஆனந்தமா இருக்கிறார், அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு, அவர் ரொம்ப மகிமையா இருக்கிறாரு, அவர் ரொம்ப சூப்பரா இருக்கிறார். அப்ப அவருக்கு ஒரு ஆசை வந்துச்சு பாருங்களேன். இப்போ ஒரு ஒண்ணுமேல உதாரணத்துக்கு பாருங்களேன், வீட்டுல மட்டன் பிரியாணி செய்றீங்க, என்ன அதுதான் வருது, என்ன பண்றது? ரொம்ப ருசியா செய்றீங்க, நிறைய செஞ்சிட்டீங்க, ரொம்ப ருசியா செஞ்சீங்க, நிறையவே செஞ்சிட்டீங்க. இப்ப பாருங்க, நீங்க ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா என்ன வரும்? நம்ம பிள்ளைங்களுக்கு குடும்பத்துக்கு சாப்பிடணும்னு வரும். எல்லாம் சாப்பிட்டுருங்க, சாப்பிட்டு முடிச்சோம் இன்னொரு டபரா இருக்கு. என்ன தெரியுமா என்ன வரும்? பக்கத்து வீட்டு கொடுத்துடலாம், வேஸ்ட் ஆயிரும், கெட்டு போயிடும். கொடுக்காத மனசு கூட கொடுக்க வந்துடும் பாருங்க. மற்றவங்களுக்காச்சும் பயன் படட்டும் கொடுத்துடலான்ட்டு கொண்டு போய் இறக்கி விட்டுருவோம் பாருங்களேன்.
தேவன் பார்த்தாரு, நம்மள இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குமே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி, இந்த குடும்பம் அவ்வளவு அற்புதமா இருக்கு, ஏன் நம்ம இன்னும் பல குடும்பங்களை இது மாதிரி உருவாக்க கூடாது? நம்ம இவ்வளவு ஆனந்தமா இருக்கிறோமே, நம்ம இவ்வளவு கொண்டாட்டமா இருக்கிறோமே, நம்ம இவ்வளவு மகிமையா இருக்கிறோமே, இவ்வளவு மேன்மையா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபத்தின்படி, அவரிலிருந்து அவர் பிறப்பித்ததுதான், சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய மனுக்குலம். இது வானத்திலிருந்து வந்த குலம் இல்ல, மண்ணிலிருந்து வந்த குலம் இல்ல, மாடிலிருந்து வந்த குலம் இல்ல, குரங்கிலிருந்து வந்த குலம் இல்ல, ஏதோ இயற்கையிலிருந்து வந்த குலம் அல்ல, செயற்கையிலிருந்து வந்த குலம் அல்ல, படைத்த தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு இனம் மனு குலம். மனுஷ வர்க்கம் என்பது நான் சொல்றேன், நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த ஆனந்தத்திலிருந்து பிறந்தவர்கள் ஆனந்தமாய் இருப்பதற்கு, அந்த உயர்விலிருந்து பிறந்தவர்கள் உயர்வாய் இருப்பதற்கு, அந்த மகிமையிலிருந்து பிறந்தவர்கள் மகிமையாய் வாழ்வதற்கு, அந்த மேன்மையிலிருந்து பிறந்தவர்கள் மேன்மையாய் இருப்பதற்கு.